மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச நிதி பொறுப்பாளர் கேபியிடம் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கங்கள் எங்கே? சரத் பொன்சேகா கொடுத்த தகவல். விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச நிதி பொறுப்பாளராக அறியப்படும் கேபி எனப்படும் குமரன் பத்மநாதனிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் பெருமளவிலான தங்கத்தின் நிலை குறித்து புதிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் இராணுவ தளபதியும் ஃபீல்ட் மார்ஷலுமான சரத் பொன்சேகா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன்னிலையில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். வாக்குமூலத்திற்கு பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் 2009ஆம் ஆண்டு கேபி கைது செய்யப்பட்ட போது அவரிடம் இருந்ததாக கூறப்படும் தங்கம் அரசாங்கத்தினாலும் பாதுகாப்பு அதிகாரிகளினாலும் கைப்பற்றப்பட்டதாக ஆணைக்குழுவிற்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். எனினும் கேபி கைது செய்யப்பட்ட காலத்தில் தாம் இராணுவ தளபதியாக இல்லாமல் பாதுகாப்பு படை தலைமை தளபதியாக பதவி வகித்ததாகவும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் பொருட்கள் தொடர்பான எந்த தகவலும் தமக்கு தெரியாது என்றும் பொன்சேகா கூறியுள்ளார். மேலும் 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தாம் அந்த பதவியில் இருந்தும் ஓய்வு பெற்றதாகவும் அதையே ஆணைக்குழுவில் விளக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போருக்கு பிந்தைய காலத்தில் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் இந்த சொத்துக்கள் எவ்வாறு கையாளப்பட்டன, அவை யாரிடம் ஒப்படைக்கப்பட்டன என்பதை கண்டறியும் நோக்கில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தனது விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ் மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டனர் என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதில் கருதினால் தயக்கம். ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்காக நீதி கோரி தொடர்ச்சியாக குரல் கொடுக்கும் கருத்தினாலும் கத்தோலிக்க சபையும் தமிழ் மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டனர் என்பதை வெளிப்படையாக கூறுவதில் தயக்கம் காட்டுவது ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வலுசக்தி மற்றும் வாழ்க்கை செலவு பாதுகாப்பு திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் கடந்த மே மாதம் 18ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றதாகவும் அது தொடர்ந்தும் நடைபெறுவதாகவும் தெரிவித்திருந்தார் என ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் அவர் வெளியிட்ட கருத்துக்களுக்கு சில கிறிஸ்தவ அமைப்புகள் கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மன்னார் மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் ராஜப்பு ஜோசப் கூட இனவழிப்பு குறித்து வெளிப்படையாக பேசியிருந்த போதிலும் அதற்காக நீதியை கோருவதில் கத்தோலிக்க சபை முன்வரவில்லை எனவும் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் முன்வைத்த கருத்துக்களை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சங்கீசன் கைது முதல் மாகாண சபை தேர்தல் வரை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சாணக்கியன் சந்திப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐரோப்பிய ஒன்றிய வெளிவிகார சேவையின் தெற்காசிய பிரிவின் தலைவர் சார்ல்ஸ் வைட்லியை பிரேசிலில் சந்தித்து முக்கிய அரசியல் மற்றும் மனித உரிமை விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். சந்திப்பின் போது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் தொடர்ச்சியான பயன்பாடு மற்றும் அதன் கீழ் தமிழ் சொல்லிசை கலைஞர் சங்கீத்சன் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் சாணக்கியன் கடுமையான கவலையை வெளியிட்டுள்ளார். இந்த கைது கருத்து சுதந்திரம், ஜனநாயக உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் மீது ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்தும் அவர் கவனம் செலுத்தினார். மேலும் சங்கீத்சனின் கைது தொடர்பாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் அனுப்பிய கடிதத்தையும் சார்ல்ஸ் வைட்லியிடம் கையளித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக அரசாங்கங்கள் பலமுறை உறுதியளித்த போதிலும் அது தொடர்ந்தும் குறிப்பாக தமிழ் சமூகத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ வரிச்சலுகை சட்டத்தின் கீழ் இலங்கை ஏற்றுக்கொண்டுள்ள மனித உரிமை கட்டுப்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இத்துடன் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்த வேண்டிய அவசியம், அதிகார பகிர்வு,
தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் உண்மை கண்டறியும் செயல்முறைகளின் அவசியத்தையும் சாணக்கியன் வலியுறுத்தியதுடன் தமிழ் பகுதிகளில் தொடரும் காணி ஆக்கிரமிப்புகளை முடிவு கொண்டு வந்து காணிகளை உரிய உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்களின் அரசியல், மனித உரிமை மற்றும் சமூக நீதி தொடர்பான பிரச்சனைகளில் சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான ஈடுபாடு அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்கா ஈரான் பதட்டம் தொடரும் நிலையில் இலங்கை வந்தடைந்த USS கேன்பரா கப்பல். அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பலான USS கேன்பரா உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கையை வந்தடைந்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் வரவேற்றனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல்சார் ஒத்துழைப்பு, பாதுகாப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க மற்றும் இலங்கை கடற்படை அதிகாரிகளுக்கு இடையில் பல்வேறு தொழில்முறை சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்கள் நடைபெறவுள்ளன. அதேவேளை கடல்சார் பாதுகாப்பு, தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் முகாமைத்துவம் தொடர்பான அனுபவ பகிர்வுகளும் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. USS கேன்பரா அமெரிக்க கடற்படையின் நவீன போர்க்கப்பல்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற நிலையில் இந்த கப்பல் முன்பாக மத்திய கிழக்கு மற்றும் அரேபிய கடல் பகுதிகளில் அமெரிக்க கடற்படையின் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய பிரிவில் செயற்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த விஜயம் இலங்கை மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பின் மற்றொரு முக்கிய கட்டமாக கருதப்படுகின்றது. அமெரிக்கா ஈரான் பதற்றம் தொடரும் நிலையில் USS கேன்பரா இலங்கை வந்துள்ள போதிலும் இந்த விஜயம் ஈரான் தொடர்பான நடவடிக்கையுடன் இணைந்தது என எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. நடுவானில் மின்னல் தாக்கத்துக்குள்ளான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று இன்று அதிகாலை புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மின்னல் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதனால் விமானம் மீண்டும் கட்டுநாயக்க பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக விமான நிலைய பணிப்பதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான UL 606 என்ற விமானமே சிட்னிக்கு செல்வதற்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை சுமார் 1 மணி அளவில் புறப்பட்டது. விபத்து நடந்த நேரத்தில் அகலமான உடலை கொண்ட ஏர்பஸ் A330 ரக விமானத்தில் 217 பயணிகளும் 16 பணியாளர்களும் இருந்தனர். அப்பகுதியில் நிலவிய மோசமான வானிலை மற்றும் மின்னல் காரணமாக விமான பயணத்தின் போது விமானம் மின்னலால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானி பயணத்தை ரத்து செய்ய முடிவு செய்து அதிகாலை சுமார் 1:40 மணியளவில் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினர். பயணிகளை சிட்னிக்கு ஏற்றி செல்வதற்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பின்னர் அதே வகையைச் சேர்ந்த மற்றொரு ஏர்பஸ் A330 விமானத்திற்கு ஏற்பாடு செய்ததாக விமான நிலைய பணி அதிகாரி தெரிவித்துள்ளார். அந்த மாற்று விமானம் இன்று காலை சுமார் 6:06 மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. இதற்கிடையில் மின்னல் தாக்கிய விமானம் ஆய்வு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகளுக்காக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான கொட்டகைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. எல்நிலோ நிலை குறித்து இலங்கையர்களுக்கு அச்சமூட்டும் எச்சரிக்கை. கடல் நீரை குடிக்க வேண்டி வரலாம் என எதிர்வு கூறல். உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் தாக்கமாக உருவாகியுள்ள எல் நீனோ நிலைமை இலங்கையில் கடுமையான வறட்சி மற்றும் நீர் நெருக்கடியை ஏற்படுத்தும் அபாயம் காணப்படுவதாக இடர் மேலாண்மை நிலையம் எச்சரித்துள்ளது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நாட்டில் கடுமையான வறட்சி நிலை உருவாகக்கூடும் என வளிமண்டல திணைக்கள தரவுகள் தெரிவிக்கின்றன. இது கணிக்கப்பட்டுள்ள அளவிற்கு தீவிரமடைந்தால் நாட்டின் பிரதான நீர் ஆதாரங்கள் கூட வற்றிப்போகும் அபாயம் இருப்பதாக இடர் மேலாண்மை நிலையத்தின் மேலதிக செயலாளர் KGP தர்மதிலக தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடல் நீரை சுத்திகரித்து விநியோகிக்க வேண்டிய நிலைமை உருவாகலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வழக்கமான வறட்சி காலங்களில் பயன்படுத்தப்படும் தண்ணீர் வண்டிகள் இம்முறை எதிர்பார்க்கப்படும் நெருக்கடியை சமாளிக்க
போதுமானதாக இருக்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த வறட்சி நிலை விவசாயம், உணவு பாதுகாப்பு மற்றும் மின்சார உற்பத்தி உள்ளிட்ட துறைகளிலும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நீர் மேலாண்மை, மாற்று ஆற்றல் திட்டங்கள் மற்றும் அவசரகால தயார்படுத்தல்களில் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. தமிழக அமைச்சர்களிடம் இலங்கை பாடகர் சங்கீதன் குறித்து பேசிய கேரள பாடகர் வேடன். கேரளாவில் பிரபல ரப் பாடகராக பலம் வருபவர் ஹரிந்தாஸ் முரளி என்கின்ற வேடன். இளம் பாடகரான இவர் வேடன் என்கின்ற பெயரிலேயே தொடர்ந்து இயங்கி வருகின்றார். இவரது தந்தை கேரளத்தை சேர்ந்தவர் என்றும் தாய் இலங்கையை சேர்ந்த தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகின்றது. இவர் தமிழில் நரிவேட்டை படத்திலும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பைசன் படத்திலும் பாடியிருந்தார். இந்நிலையில் தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு மற்றும் பல்வி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோரை தலைமைச் செயலகத்தில் உள்ள அவர்களது அலுவலகங்களில் மரியாதை நிமித்தமாக பாடகர் வேடன் நேரில் சந்தித்து உரையாடியுள்ளார். அமைச்சர் வன்னியரசுடனான சந்திப்பில் இலங்கையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் விடுதலை புலிகள் குறித்து பாடியதற்காக ட்ரப் பாடகர் சங்கீதன் என்பவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்து இருவரும் உரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயற்பட வேண்டும், பிரதமர் மோடி பேச்சு. வளர்ந்த இந்தியா என்ற நோக்கத்தை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டியது முக்கியம் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் முதல்வர்கள், துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசிய போது, வளர்ந்த நாடுகள் நிச்சயமற்ற சூழ்நிலையையும் பொருளாதார சவால்களையும் சந்திக்கும் நேரத்தில் இந்தியா வளர்ந்து வருவது உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக உள்ளது. தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற நாட்டின் தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட முக்கியமான துறைகளில் உலகத்தில் உள்ள சிறந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வதும் அதனை அமுல்படுத்துவதும் சிறந்தது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுவது முக்கியம். வளர்ந்த இந்தியாவிற்கான கொள்கை என்பது ஒவ்வொரு மாநில மாவட்டங்களுக்குமான கூட்டு தீர்மானமாக இருக்க வேண்டும். இந்தியாவில் உள்ள 70 கோடி இளைஞர்கள் நாட்டின் சொத்துக்களாக திகழ்கின்றார்கள். இளைஞர்களுக்கும் சிறு குறு தொழில் செய்வோர்க்கும் மாநில அரசுகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். இந்தியா பல நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளது. அந்நாடுகளில் இருந்து அந்நிய முதலீட்டை ஈர்க்க வேண்டும். செயற்கை நுண்ணறிவை ஒரு வாய்ப்பாக கருதி அதற்கு ஏற்றவாறு எதிர்கால திறன்களை இளைஞர்களுக்கு மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். போதை மருந்து மற்றும் சைபர் மோசடிகளுக்கு எதிராக மாநில அரசுகள் ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுப்பது முக்கியம் என எல் நீனோ காரணமாக இருந்துள்ள சவால்களில் கவனம் செலுத்தப்படுவதும், தண்ணீர் சேகரிப்பிற்கும் இயற்கை விவசாயத்திற்கும் மாநில அரசுகள் கவனம் செலுத்துவது அவசியம் என்று பிரதம மந்திரி மோடி பேசியுள்ளார். செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோன் ஹீலி விலகல். புதிய பாதுகாப்பு அமைச்சராக டான் ஜார்விஸ் நியமனம். ராணுவ நிதி ஒதுக்கீடு தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்த ஜான் ஹீலி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனை அடுத்து டான் ஜார்விஸ் புதிய பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த நியமனம் தொடர்பில் பிரதமர் கியர் ஸ்டாமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரித்தானிய மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தனது அரசாங்கத்தின் முதன்மை பொறுப்பாகும் என்று தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எப்போதும் முன்னெடுப்பேன் என குறிப்பிட்டுள்ள அவர், தற்போதைய உலகளாவிய பாதுகாப்பு சூழ்நிலை மேலும் சிக்கலானதாகவும் அச்சுறுத்தலானதாகவும் மாறி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்த நிலையில் பாதுகாப்புத் துறையில் அனுபவம் மிக்க டான் ஜாவிஸை பாதுகாப்பு அமைச்சராக நியமிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதம மந்திரி தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர், ஐரோப்பிய பாதுகாப்பு சவால்கள் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் பிரித்தானிய ஆயுதப்படைகளின் திறன்களை மேலும் மேம்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அபாயகரமான மற்றும் நிலையற்ற உலக சூழலில் பிரித்தானியாவை பாதுகாப்பு வைத்திருக்கும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் தேவையான வளங்கள் மற்றும் ஆதரவை ஆயுதப்படைகளுக்கு வழங்குவோம் என்றும் பிரதமர் ஸ்டாமர் வலியுறுத்தியுள்ளார். புதிய பாதுகாப்பு அமைச்சரின் நியமனம் பிரித்தானியாவின் பாதுகாப்பு கொள்கைகளில் புதிய மாற்றங்களையும் முன்னுரிமைகளையும் கொண்டு வரும் என அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. அமெரிக்காவுடனான போர் முடிவு ஒப்பந்தம் இறுதி தீர்மானம் எட்டவில்லை என ஈரான் பதிலடி. அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் தொடர்பில் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. எனினும் விரைவில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் மிக கடுமையான தாக்குதலை நடத்தும் என்று வியாழக்கிழமை அன்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் பேச்சுவார்த்தையாளர்கள் ஈரானுடன் ஒரு சிறந்த சமரசத்தை எட்டியுள்ளதால் அந்த தாக்குதல்களை ரத்து செய்வதாக அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட ட்ரம்ப் அடுத்த சில நாட்களில் ஒப்பந்தம் இறுதி வடிவத்தை பெறும், அநேகமாக ஐரோப்பாவில் இதற்கான கையெழுத்து விழா நடைபெறும் என்று கூறியிருந்தார். ஆனால் ஒப்பந்தம் குறித்த செய்திகள் ஊகங்கள் என்றும் எதுவும் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான ஒப்பந்தம் நெருங்கிவிட்டது என்று ட்ரம்ப் இதற்கு முன்பும் பல முறை உரிமை கோரியுள்ளார். ஆனால் அப்போது ஒப்பந்தம் எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentita welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.